மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் தேசிய மகளிர் ஆணைய குழுவினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். உண்மை கண்டறியும் குழுவை அமைத்து தேசிய மகளிர் ஆணையம் உத்தரவிட்டுள்ள நிலையில் குழுவில் இடம்பெற்றுள்ள ஆணையத்தின் உறுப்பினர் மம்தா குமாரி உள்ளிட்ட அதிகாரிகள் நேற்று இரவு சென்னை வந்தடைந்த நிலையில் தற்போது சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த குழுவினர் விசாரணை மேற்கொள்வதற்காக வருகை தந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்திலிருந்து செய்தியாளர் மணிகண்டன் வழங்க நேரலையில் நம்முடன் காத்திருக்கிறார். மணிகண்டன், அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரம். வணக்கம் சரவணன். அண்ணா பல்கலைக்கழகத்தில் பயிலும் மாணவி ஞானசேகரன் என்ற நபரால பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட நிகழ்வு நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகள் நிர்வாக ரீதியிலாகவும் துறை ரீதியிலாகவும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஒருபுறம் தமிழ்நாடு காவல்துறை சார்பில் விசாரணை என்பது முழு மூச்சில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் சூமோட்டாவாக, அதாவது தாமாக முன்வந்து தேசிய மகளிர் ஆணையம் இந்த வழக்கை விசாரணைக்காக எடுத்துக்கொண்டது. அதன் அடிப்படையில் அந்த குழுவின் சார்பில் உண்மை கண்டறியும் குழு என்பது நியமிக்கப்பட்டது. அந்த குழுவில் அந்த ஆணையத்துடைய உறுப்பினர் மம்தா குமாரி மற்றும் ஓய்வு பெற்ற IPS அதிகாரி பிரவீன் தீக்ஷித் ஆகியோர் இடம்பெற்றனர். அந்த அறிவிப்பு என்பது 2 நாட்களுக்கு முன்பாக வெளியிடப்பட்டது. இந்த அறிவிப்பை தொடர்ந்து நேற்றைய தினம் நேரடியாக தமிழ்நாட்டுக்கு அந்த குழு வந்தடைந்தது. இந்த நிலையில் சரியாக 9:30 மணி அளவில் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்கு இந்த உண்மை கண்டறியும் குழுவினர் நேரடியாக வந்திருக்கின்றனர். ஏற்கனவே ஒருபுறம் உயர்நீதிமன்றத்தால் வழிகாட்டுதல் குழு என்பது நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வழிகாட்டுதல் குழு விசாரணைகளை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் தேசிய மகளிர் ஆணையத்தின் உண்மை கண்டறியும் குழு இன்று முதல் அவர்களது விசாரணையை துவங்க இருக்கின்றனர். நேரடியாக துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் பேராசிரியர்களிடம் இது குறித்த விசாரணையை முதற்கட்டமாக விசாரிக்க இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மாணவர்களிடமும் இது குறித்த விசாரணையை அவர்கள் மேற்கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அண்ணா பல்கலைக்கழகம் இந்திய அளவில் பொறியியல் கல்லூரிகள் மட்டுமல்லாமல் பல்கலைக்கழகத்தில் ஒரு மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம் என்பதால் இந்த இடத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய இது போன்ற சம்பவங்கள் கல்வி நிலையில மிகப்பெரிய மாறுதல்களை ஏற்படுத்தும் என்ற அளவில் இந்த விசாரணையை மேற்கொள்ள இருக்கின்றனர். மேலும் பாதிக்கப்பட்ட மாணவிக்கான தேவையான உண்மையை கண்டறிவதற்காக இந்த குழு அமைக்கப்பட்டிருப்பதாக தேசிய மகளிர் ஆணையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தமிழ்நாடு அரசு சார்பில் கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கைகளை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மேற்கொள்வதற்கு உயர்கல்வித்துறை செயலாளர் உத்தரவிட்டிருக்கிறார். அதன்படி புதிய உத்தரவுகள் இன்று முதல் அமலுக்கு வந்திருந்தாலும் இந்த உண்மை கண்டறியும் குழுவை பொறுத்தவரையில் இன்று முழுவதுமாக பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ளான தேவையான நடவடிக்கைகளை செய்யும். அதே போல விசாரணையை மேற்கொண்டு முதற்கட்டமாக அந்த துறை சார்ந்த அதிகாரிகளையும் அதே போல பதிவாளராக இருக்கக்கூடியவர்களிடமும் இருக்கக்கூடிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்னென்ன, மேலும் மேம்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்தும் இந்த உண்மை கண்டறியும் குழு என்பது விசாரணை மேற்கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதை தவிர்த்து தாமாக முன்வந்து புகார்களை தெரிய விருப்பப்படும் மாணவர்கள் நேரடியாக வந்து அவர்களது புகார்களை அவர்கள் மத்தியில் தெரிவிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் இன்று மதியம் வரையில் இந்த உண்மை கண்டறியும் விசாரணை குழு என்பது அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் அவர்களது விசாரணையை மேற்கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களை நேரலையில் வந்து விரிவாக வழங்கியமைக்கு நன்றி மணிகண்டன்.